ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நாங்கள் வீக்கெண்டில் பிக்சருங்கிற இடத்துக்கு போனோங்க. இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் பசிபிக் ஓசனை ஒட்டி ஹில் சைடில் பீச் இருக்கும். இது ஒரு ஹைவேஸ். மலைப்பாதையில் நம்ம போயிட்டே இருக்கிறப்ப பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே கடல் அவ்வளோ அழகாக தெரியும். அங்கங்கே பீச் இருக்குங்க. வெக்கேஷன் லீவுங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே கார் பார்க்கிங்கில் இடமே கிடைக்கல. பாருங்கள் எவ்வளோ அழகாக கடல் தெரியுதுன்னு. போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். மலைப்பாதையில் நம்ம போகிறப்ப இந்த பிரிட்ஜ் இருக்கும். இது ஃபேமஸான பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜுக்கு பேர் பிக்ஸி க்ரீக் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு கட்டி 90 வருஷத்துக்கு மேலேயே ஆகுதுங்க. அதில் குறிப்பிட்ட அளவுக்கு தாங்க காரை அலோவ் பண்ணுறாங்க. போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனித்தனியாக தான் அலோவ் பண்ணுறாங்க. அங்கேருந்து இந்த கடலை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். பீச் மண் அங்கங்கே கலர் வேரியேஷன் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? நல்லா ஜில்லுன்னு காற்றுங்க. வளைஞ்சு நெளிஞ்சு போகிற இந்த மலைப்பாதையில் நம்ம இந்த மாதிரி கடலையும் பீச்சையும் ரசிச்சுக்கிட்டே போகிறது தாங்க இதனோட ஸ்பெஷலே. இந்த மலைத்தோட்டரை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக மனசுக்கு ரம்யமாக இருக்குது. அங்கங்கே மிஸ்ட்டும் இருந்தது. மேலே போனால் மெக்வே ஃபால்ஸுன்னு இருக்குது. இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அது என்னென்னா, கடல்லையே அந்த ஃபால்ஸ் டைரெக்டாக விழுங்க. எங்களால் அங்கே போக முடியல. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்சர் போயிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்பாங்க. அதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியுதுங்க. நாம் பயணிக்கிற தூரம் பூராவுமே ஒரு பக்கம் மலையும் இன்னொரு பக்கம் கடலும் இருக்குது. போகிற வழி எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கிங் ஏரியா இருந்தது. நிறுத்திட்டு அங்கே கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என் பேரன் டான்ஸ் ஆடியே தீருவேன் அப்படின்னு டான்ஸ் ஆடினா. அவனுக்கு ரொம்ப குஷியாக இருந்தால் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவான். ப்ளேஸும் பிடிச்சிருந்ததுன்னு உடனே இறங்கி அவன் கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டான். அவன் டான்ஸ் ஆடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மியூசிக் கூட இல்லாமல் ஆடுறான். என்னை வீடியோ எடுக்க சொன்னால் நான் வீடியோ எடுத்தேன். அவன் இந்த வீடியோவில் அவன் பாப்பான் எப்படி ஆடியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ ஆசை. அங்கேருந்து நல்லா கடல் வியூஸ் தெரிஞ்சது. நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். 4-5 ஃபேமிலி நாங்கள் போயிருந்தோம். என் சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸு. பாறை இருந்தது. அது மேலே உட்காந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சேர்ந்தும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. நல்லா அழகாக இருக்குல்ல. ரிவர் சைடு இன்னுங்கிற ஹோட்டலுக்கு போனோம். அங்கே ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி போகுது. நல்லா தெளிவாக ஜில்லுன்னு இருந்தது. அதில் உட்டன் சேர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் உட்காந்து நாம் சாப்பிட்லாம். நாங்கள் அங்கே ஹோட்டல்லையே அங்கத்தை ஃபுட்டு வாங்கிக்கிட்டோம். அங்கே லான்லாம் இருந்தது. குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே மேட் போட்டு உக்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். நிறைய க்ரௌட் இருந்ததுங்க அங்கேயும். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இறங்கினா பாருங்கள், நல்லா தெளிவான தண்ணி, கல்லெல்லாம் தெரியுது. நம்ம கீழே இறங்கி அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் குட்டி பசங்கள்லாம் குறும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தண்ணி எடுத்து அடிச்சுக்கிட்டு சின்ன குட்டி குட்டி கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே நல்லா 1 மணி நேரம் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. நாங்கள் இந்த தண்ணியை நம்ம பார்க்குறப்பவே ஜிலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இங்கே நிறைய பீச் இருக்குங்க. போகிற வழியில் எந்த பீச்லேயுமே இடம் கிடைக்கல அப்படிங்கிறது பெரிய அப்செட். ஆனால் இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணோம். கீழே இறங்கி மாண்ட்ரே பீச்சுங்க. இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பீச்சில் ஒன்று மட்டும்தாங்க எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிது. அங்கே நிறுத்திட்டு எல்லாம் குழந்தைங்களோட பீச் தண்ணியில் நின்றுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்குங்க. இங்கே எல்லா பீச்சுமே நல்லா நீட்டாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் அவங்க செட்டை கொண்டு வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங், கயாக்கிங் எல்லாமே பண்ண நல்ல இடங்க. இங்கே நம்ம இந்த அழகான பீச்சோரமாக கடலை ரசிச்சுட்டே நம்ம நடக்கலாம். இங்கே எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. ஈவினிங் ஆக ஆக குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே 7:30 ஆயிடுச்சுங்க. ஆனாலும் பார்த்திங்களா, சூரியன் இன்னமும் இருக்குது. குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபோல்டிங் சேர் போட்டு உட்காந்து நாங்கள் அவங்களையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் அவங்க கூட ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். 8 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாங்க, இங்கே 8 மணிக்கு கூடயும் சூரியன் இருக்கும்.
சன்செட் பார்க்கலாம் அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்களுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். வழியில் ஹோட்டலில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். பார்த்து ரசித்த இந்த இடத்த நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுமா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.